ஹாய். ரெசல்யூஷன்லாம் எடுத்தாச்சா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெசல்யூஷனை 100% யாரும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு. ஏன் ஃபாலோ பண்ண முடியல, அப்புறம் அதுக்கான சொல்யூஷன் என்ன, ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாமா? இப்போது நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ண போகிறோம், இல்லை படிக்க போகிறோம் அப்படின்னு வச்சுப்போமே. மணி ஒரு 4:20 ஆகுது அப்படின்னா இந்த மொபைல்லாம் பார்த்துட்டு ஒரு 5 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். 4:40 ஆகும் பார்த்துட்ருப்போம், 4:50 ஆகும் பார்த்துட்ருப்போம். அடுத்தது பார்த்தா 5:10 ஆகிடும். 5:10 ஆனோடனே என்ன ஆகும்னா 6 மணிலேருந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு தோணும். 6 மணிக்கு அப்புறம் அதே மாதிரி 7 மணி, 7 மணியில் 7:45 அப்படியே ஆனோடனே சாப்பிட்டுட்டு படிக்கலாம், சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு படிப்போம் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதில் என்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு தடவை டெட்லைனை எதில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்றது பார்க்கணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா அடுத்த தடவை நம்மளோட மைண்ட் என்ன ஆகும்னா ஆட்டோ டெட்லைனை அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா, அதாவது 5 மணி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதனால தான் அந்த தடவை 6 மணி 7 மணி இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் ஒரு 2 நாள் மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம மைண்டு ஆட்டோ டெட்லைன், அதாவது நியூ இயருக்கு எடுத்தனால முடியல அப்படின்னும்போது நெக்ஸ்ட் நியூ இயர்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு போய்டும். ஸோ இந்த மாதிரி தான் வருஷமாக போயிட்டுருக்கோம். இதுக்கான ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு நாளை டிட்டர்மினேஷனோட ஸ்டார்ட் பண்ணணும், சாட்டிஸ்ஃபேக்ஷனோட முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அதாவது காலையில் எழுந்திரிக்கும் போது நம்ம என்னென்ன வேலை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோமா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தூங்கலாம். ஒரு வேளை பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளோட மைண்டு ஆட்டோ டெட்லைன் அடுத்த நாளைக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணோம். நம்ம அடுத்த நாள்லேயே அந்த ஒர்க்கை கட்டாயமாக செஞ்சுருவோம். செஞ்சுட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷன், செய்யலை அப்படின்னா நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி தான் தள்ளி போகும். ஆனால் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்மளோட மைண்டு ஒரு விஷயத்த ஒரு 3-4 நாளாக பண்ணணும்னு நினைக்கிறோம், பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இதுதான், ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது டிட்டர்மினேஷனோட ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதை முடிக்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தூங்க பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்கள் கோல்ஸு ரெசல்யூஷன் எல்லாமே அச்சீவ் ஆகிடும். தேங்க்யூ.